இந்தியாவை சற்றும் எதிர்பார்க்காதவை வகையில் அதிர வைத்த ஒரு விமான விபத்து. 12ஆம் தேதி, அதாவது நேற்றைய தினம், அகமதாபாத் விமான விபத்து இந்திய வரலாற்றின் மனித பேரழிவின் உச்சம் தொட்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு கருப்பு தினமாகவே பதியக்கூடிய வகையில் இந்த வானில் இருந்து விழுந்து மனித நேயம் மிக்கவர்கள் நெஞ்சத்தில் இடியாக இறங்கியிருக்கிறது. ஏர் இந்தியா விமானம் AI-171 நம்பிக்கையோடு பல கனவுகளுடன் லண்டனை நோக்கி அகமதாபாத்தை விட்டு புறப்பட்டவர்களை சுமந்து கொண்டு வானில் பறந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் அந்த விமானம் PJ மெடிக்கல் கல்லூரி விடுதியில் மீது விழுந்து ஓர் ஆழ்ந்த கண்ணீரில் களஞ்சியமாகி இருக்கின்றது. இந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்து ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு இருந்தாலும் கூட அந்த விமானம் வைத்தியர்களாக வேண்டும் என்ற கனவுகளோடு அந்த PJ மெடிக்கல் கல்லூரியில் மாணவர்களும் அவர்களுக்கு கற்பித்த உயர்தர மருத்துவர்களும் சில பொதுமக்களும் அந்த விமான விபத்திலே பலியாகி இருக்கின்றார்கள். 480க்கும் மேற்பட்டோரின் கனவுகள் தீயில் எரிந்து கருகி இருக்கின்றது. ஒரு ஆன்மீகவாதியாக இந்த நெருடலை தெரிவிக்க விரும்புகிறோம். இருந்தாலும் இந்த விபத்தில் இறந்த அனைவரது குடும்பங்களிற்கும் எமது சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த விபத்தில் மரணித்த அனைத்து ஆன்மாக்களும் அமைதி கொள்ள ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த விமான விபத்து எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என ஆராய வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு இருக்கின்றது. இந்த விமானம் பறக்கின்ற பொழுது இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றது, விமானத்தில் எவ்வாறான கோளாறுகள் இருந்திருக்கும் என நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உயிர்கள் விலைமதிப்பற்றது. அதிலும் எத்தனை கனவுகளோடு வானில் பறந்து லண்டனை அடைந்து அங்கு தங்களுடைய வாழ்வை கடத்த வேண்டியவர்களாக அன்று நேற்றைய தினம் அந்த விமானத்திலே கனவுகள் சுமந்து ஏறிய அந்த உயிர்கள் இன்று தீயில் கருகி வானோடு கலந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த இந்திய ஏர் விமான நிர்வாகம் நிச்சயமாக இந்த விமானத்திற்கு எப்படியான கோளாறுகள் இருந்திருக்கின்றன, இது எவ்வாறு இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது என்பதற்கான ஒரு பொறுப்பை இந்திய ஏர் விமான நிலையத்தினர் நிச்சயமாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 480க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொள்வதற்கு அந்த விமானத்தினுடைய நிலைதான் இதற்கு காரணம் என்பதை யாவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதற்கான ஒரு பதிலை, அதற்கான காரணத்தை தர வேண்டியது இந்திய ஏர் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.